ஹலோ மக்களை, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸாக தான் இருக்கும். குரூப் 2 2025 நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ வேக்கன்சி எதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சி இருந்தது, இப்போ எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 2 பார்த்துடலாம். குரூப் 2 பார்த்தீங்கன்னா லெவல் 18 வரைக்கும் உள்ள இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்தது. அதாவது குரூப் 2க்கு வேறு மெயின்ஸ் இருக்குது, 2ஏக்கு வேறு மெயின்ஸ் இருக்குது. 2ஏக்கு அப்ஜெக்டிவ் மெயின்ஸு, 2க்கு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 6 போஸ்ட்லேருந்து 10 போஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஒரு போஸ்ட்லேருந்து 4 போஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, ஒரு போஸ்ட்டு 2ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ், அதில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஜெயில் சப்பார்டினேட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அடுத்து சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி அப்படியே இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இது கிரேட்டர் சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3லேருந்து 5 வேக்கண்ட் ஆயிருக்கு. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், 5லேருந்து 6 ஆயிருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது டிஎன்பிஎஸ்சிலே இருக்கிற வேகன்சி 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 13 அப்படியே தான் இருக்குது. ஃபாரஸ்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெடில் 9 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது முன்னாடி கொடுத்ததில் 50 இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாகிருக்கு. நான் மொத்தமாக கடைசியில் டோட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது 2A சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட்டில் 65 இருந்தது, இப்போ 61 ஆயிருக்கு. ஸோ அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்ட் இருக்குது. அடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் 11 வேக்கன்ட் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆர் ஜூனியர் சூப்பர்டென்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் இது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் 1 வேக்கன்ட் இருந்தது, இப்போ 2 வேக்கன்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 2 தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 4 வேக்கன்ட்லேருந்து 6 வேக்கண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இது என்ன டிபார்ட்மெண்ட்னா கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டண்ட்டு சென்னை டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் அப்படியே இருக்குது. கடலூர் டிவிஷன் 1 வேக்கண்ட் அப்படியே இருக்குது. அடுத்து மதுரை டிவிஷன் 1 வேக்கண்டு, திருவாரூர் டிவிஷன் 3 வேக்கண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிவிஷன் 3 வேக்கண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்டு 6 வேக்கண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பாருங்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஆர்ஐ சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அது பார்த்தீங்கன்னா எல்லா வேக்கண்ட்டுமே அப்படியே தான் இருக்குது. 14 1 4 3 4 2 3 3 3 1 2 அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்கள் அசிஸ்டண்ட் இது மீது எல்லாமே அசிஸ்டண்ட்டாக தான் வரும். பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டில் 43 வேக்கன்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, இப்போ 29 தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா அசிஸ்டண்ட் தான் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் 18 வேக்கன்ட் அப்படியே இருக்குது. அடுத்தது அசிஸ்டண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 41லேருந்து 40 ஆயிருக்கு, 1 வேக்கன்ட் குறைஞ்சிருக்கு. அடுத்தது அசிஸ்டண்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 74 வேக்கன்ட் கொடுத்துருந்தாங்க, இப்போ அது 0 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கம்மியாக இருக்கிறது மொத்தமாக மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 13லேருந்து 31 மாதிரி இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்ட் அப்படியே இருக்குது. அடுத்தது பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் 28 வேக்கன்ட் அப்படியே இருக்குது. அடுத்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, அது இப்போ 0 ஆயிடுச்சு. அடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 33 வேக்கன்ட் கொடுத்துருந்தாங்க, அது இப்போ 32 ஆயிடுச்சு. அது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் 4 வேக்கன்ட் அப்படியே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் அது பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்ட்லேருந்து 3 வேக்கண்டாக குறைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீசஸ் அதுவும் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான், 3 வேக்கண்ட் இப்போ 1 வேக்கண்ட் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸு அது 2 வேக்கண்ட் அப்படியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி டிபார்ட்மெண்ட் நேஷனல் கேடட் கார்ப்ஸ் அது 12 வேக்கன்ட்லேருந்து 11 குறைஞ்சிருக்கு, 1 வேக்கண்ட் குறைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு 109 அப்படியே டபுள் ஆயிருக்கு, 212 வேக்கண்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் 7 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ் ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் 16 வேக்கண்டாக இருந்தது, இப்போ 18 இருக்குது. அடுத்து செரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா 2 அப்படியே இருக்குது. இந்து ரிலீஜியஸ் இது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓ கிரேட் 3 இந்து ரிலீஜியஸில் 11 வேக்கண்ட் அப்படியே இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஸோ எலெக்ஷன் கமிஷனில் 6 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிலேயே எத்தனை அசிஸ்டன்ட் வேக்கண்ட் இருக்குன்னா 8 இருக்குது. அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சட்டமன்றத்தில் எத்தனை வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 2. அடுத்து பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு
இது ஒரு 2 வேக்கண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான். ஸோ மொத்தமாக இது முன்னாடி கொடுத்தது 595. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில 2A வேக்கன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இது குரூப் 2ல் 22 ஒரு வேக்கன்சியும், அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 2 வேக்கன்சி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மொத்தம் 24 வேக்கன்சி 2ல் இன்க்ரீஸு. அடுத்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் அரசு ரப்பர் கார்பரேஷன் லிமிட்டடில் ஒரு 4 வேக்கன்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அது கிரேட் 2. இது புதுசாக அனிமல் ஹஸ்பண்டரியில் அனிமல் ஹஸ்பண்டரி சபார்டினேட் சர்வீஸில் கொண்டு வந்திருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் தான் 439 வேக்கன்ட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மொத்தமாகவே புதுசாக கொண்டு வந்திருக்க ஒரு வேக்கன்சி. எல்லா கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான், லெவல் 10 தான். குரூப் 2 அசிஸ்டன்ட் என்ன லெவல் பே வாங்குறீங்களோ அதே தான். ஸோ இது புதுசான ஒரு வேக்கன்சி, அதை பார்த்துக்கோங்க. லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 10 வேக்கன்சி, லேண்ட் ரிஃபார்ம்ஸில் ஒரு வேக்கன்சி, ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் 72 வேக்கன்சி, செக்ரட்டரியேட்டில் ஒரு 14 வேக்கண்ட், மொத்தம் ஒரு 540 வேக்கண்ட் புதுசாக வந்திருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாகவே நமக்கு எவ்வளோ வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 50 இருந்தது. இப்போது ஒரு 32 ஆட் ஆயிருக்கு. கழிஞ்சது இதெல்லாம் போக 32, மொத்தம் 82 வேக்கன்டி குரூப் 2க்கு இருக்குது. 82 வேக்கன்சி. 2A பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 595, இப்போ ஒரு 593, மொத்தம் 1188. ஸோ 1188 ப்ளஸ் 82 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1270 போஸ்ட்டு. இந்த 1270 வேக்கன்சிக்காக தான் இப்போ அடுத்து ரிசல்ட் விட போகிறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ரிசல்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கணும். ஸோ மெயின்ஸுக்கு இன்னும் நீங்கள் நல்லா படிங்க. ஏன்னா வேக்கன்சி இப்போது சீக்கிரமாகவே ரிசல்ட் வரப்போகுது. எலெக்ஷன் வர காரணத்தினால மெயின்ஸுமே வச்சு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் நல்லா படிங்க. 2 மெயின்ஸ்க்கு படிக்கிறவங்களும் ஸ்ட்ராங்காக படிங்க, 2A மெயின்ஸ் படிக்கிறவங்களும் ஸ்ட்ராங்காக படிங்க. கண்டிப்பாக சீக்கிரமே ரிசல்ட் வரப்போது. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னுமே கூட கவுன்சிலிங்க்கு முன்னாடி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், குறையாது, இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் நம்பிக்கையாக வச்சு படிங்க. தேங்க்யூ.